தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள மிட்டா வடமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் திருக்கண்ணன். இவரது மனைவி கலாவதி. 62 வயதான இவர் ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளர். இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். பிள்ளைகள் 3 பேருக்கும் திருமணமாகி அவர்கள் அனைவரும் வெளியூர்களில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இதனால் திருக்கண்ணனும் அவரது மனைவி கலாவதியும் மட்டுமே தனியாக வசித்து வந்தனர். சம்பவத்தன்று இரவு வெக்கை அதிகமாக இருந்ததால் திருக்கண்ணன் வீட்டின் வெளிவாசலில் படுத்து உறங்கி உள்ளார். கலாவதி காற்றோட்டத்துக்காக கதவை திறந்து வைத்தபடி வீட்டினுள் தூங்கியுள்ளார். அப்போது கலாவதியை கொன்று அவர் அணிந்திருந்த 10 சவரன் தங்க தாலி செயினையும் பீரோவில் இருந்த நகைகளையும் கொள்ளையடித்துக் கொண்டு மர்ம நபர் ஒருவர் தப்பிச் சென்றார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விளாத்திகுளம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் இருந்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் சம்பவ இடத்தில் பதிவான கைரேகைகள், தடயங்களை சேகரித்தனர். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. கொலை நடந்த வீட்டிலிருந்து மோப்பம் பிடித்தபடி ஓடிய நாய் கிராமத்தின் சாலை வரை சென்று அப்படியே நின்றுவிட்டது. குற்றவாளிகளை பிடிக்க மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா உத்தரவின் பேரில் விளாத்திகுளம் மற்றும் புதூர் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. கொலை நடந்த தெருவில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது சம்பவம் நடந்த இரவு அந்த தெருவுக்குள் யாரும் நுழையவும் இல்லை, வெளியேறவும் இல்லை என்பது உறுதியானது. இதனால் ஊரில் உள்ள யாரோ ஒருவர்தான் கலாவதியை கொண்டிருக்க வேண்டும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டனர். அந்த கிராமத்தில் உள்ள சந்தேகத்திற்குரிய நபர்களின் பட்டியலை எடுத்தனர். அதில் முதலில் 2 இடத்தில் இருந்தவர்கள் சக்திவேல், முருகன். 7 மாதங்களுக்கு முன்பு பேச்சியம்மாள் என்ற 70 வயது மூதாட்டியை கொடூரமாக அடித்து கொலை செய்து கை கால்களை கட்டி கிணற்றில் வீசப்பட்டார். அந்த வழக்கில் மூதாட்டியின் மகன் சக்திவேலும் அவரின் நண்பர் முருகனும் சேர்ந்து பேச்சியம்மாளை கொன்று அவரிடமிருந்து நகையை திருடியதாக கைது செய்யப்பட்டனர். சமீபத்தில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த இருவரும் விளாத்திகுளம் நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு வருகின்றனர். இதனால் சக்திவேலும் முருகனும் சேர்ந்து கலாவதியையும் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரித்தனர். ஆனால் விசாரணை முடிவில் அவர்களுக்கும் கலாவதி கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது உறுதியானது. அடுத்த கட்டமாக கலாவதி வசித்து வந்த தெருவில் உள்ள அனைவரிடமும் தனித்தனியே விசாரணை நடத்தினர். அதில் தான் 20 வயதான இளம் பெண் ஒருவர் அளித்த தகவல் அதே ஊரைச் சேர்ந்த திருமணி முருகன் என்ற இளைஞர் மீது போலீசாரின் சந்தேக பார்வை திரும்பியது. 26 வயதான திருமணி முருகன் போலீஸாக வேண்டும் என்ற ஆசையில் படித்து வந்தார். அதோடு அவர் ஒரு கபடி பிளேயர். திருமணி முருகன் வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்ததாலும் விலை உயர்ந்த பைக், கார், டிராக்டர், வங்கிக் கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அதோடு ஊரில் கஞ்சா, மது விற்பனை தொடர்பாக அடிக்கடி போலீசாருக்கும் தகவல் கொடுத்து வந்தார். இதனால் காவல்துறையினரோடு அவருக்கு நெருங்கிய பழக்கம் இருந்தது. கலாவதி திருமணி முருகனுக்கு பெரியம்மா உறவு முறை. அவரின் வீட்டின் அருகில்தான் வசித்து வந்தார். 7 மாதங்களுக்கு முன்பு 70 வயது மூதாட்டி பேச்சியம்மாளை கொன்று அவரின் நகைகளை திருடியதும் திருமணி முருகன் தான். மூதாட்டியின் நகைகளை தனது பெயரிலேயே வங்கியில் அடகு வைத்து திருமணி முருகன் பணம் வாங்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதோடு அவரின் வங்கி கணக்கில் லட்சக்கணக்கில் பண பரிமாற்றமும் நடந்ததும் உறுதியானது. காவல்துறையினர் பேச்சியம்மாள் கொலை சம்பவத்தில் வழக்கை விரைந்து முடிக்க அவரின் மகன் சக்திவேலையும் முருகனையும் மிரட்டி குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைத்து கைது செய்து விட்டனரோ என்று ஊர் மக்கள் சந்தேக கேள்வி எழுப்பி வருகின்றனர். போலீஸ் இன்ஃபார்மராக இருந்ததால் தன் மீது போலீசாருக்கு சந்தேகம் வராது என நினைத்து திருமணி முருகன் 2 மூதாட்டிகளை கொன்று அவர்களின் நகைகளை கொள்ளையடித்துள்ளார். அதோடு அந்த பகுதியில் நடந்த திருட்டுச் சம்பவங்களுக்கும் திருமணி முருகனுக்கும் தொடர்பிருக்குமோ என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே திருமணி முருகன் எத்தனை பேரை கொலை செய்து நகைகளை திருடி உள்ளார் என்பதும் அவருக்கு கூட்டாளிகள் யாராவது இருக்கிறார்களா என்பதும் தெரிய வரும்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.